போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரெட் ஜெயன்ட் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி, நித்யா மேனன் நடிக்கும் காதலிக்க நேரம் இல்லை பொங்கல் முதல் திரையரங்குகளில். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டம் நெய்யாற்றின்கரை ஆறான்மூடு பகுதியைச் சேர்ந்தவர் கோபன்சாமி. இவரை சில நாட்களாக காணவில்லை என அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். உடல்நிலை சரியில்லாமல் இருந்த கோபன்சாமி கடந்த 9ஆம் தேதி சமாதியானதாக அவரது மனைவி சுலோச்சனா மற்றும் மகன்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் 69 வயதான கோபன்சாமி ஜீவசமாதி அடைந்துவிட்டதாக கூறி குடும்பத்தினரே அடக்கமும் செய்துள்ளனர். 9ஆம் தேதி காலை 11 மணியளவில் அவராகவே நடந்து சென்று அவருக்காக அமைக்கப்பட்டிருந்த சமாதியில் ஜீவசமாதி அடைந்ததாகவும் பொதுமக்கள் யாரும் தனது உடலை பார்க்க வேண்டாம் என கூறிவிட்டு சென்றதாகவும் அவரது குடும்பத்தினர் கூறுகின்றனர். இந்த விவகாரத்தில் சந்தேகம் இருப்பதாக கருதப்பட்ட நிலையில் கோபன்சாமியின் உடலை தோண்டி எடுத்து உடற்கூராய்வு செய்ய அந்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து அந்த பணியை அதிகாரிகள் கடந்த ஜனவரி 13ஆம் தேதியன்று துவங்கினர். அப்போது கோபன்சாமியின் குடும்பத்தினருக்கு இந்து மத அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் ஆதரவாக திரண்டு உடலை தோண்டி எடுக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர். மேலும் கோபன்சாமியின் கல்லறையை திறக்கக்கூடாது என அவரது மனைவி சுலோச்சனா ஹைகோர்ட்டில் ரிட் மனுவை தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த ஹைகோர்ட் நீதிபதி இறப்புச் சான்றிதழ் எங்கே என கேள்வி எழுப்பியதுடன் போலீஸ் நடவடிக்கைக்கு தடை விதிக்கவும் மறுத்துவிட்டார். இதையடுத்து அந்த பகுதி சப் கலெக்டர் கொடுத்த வழக்கின் அடிப்படையில் கோபன்சாமியின் கல்லறை திறக்கப்பட்டு அவரது உடல் கைப்பற்றப்பட்டது. கல்லறைக்குள் அமர்ந்த நிலையில் கோபன்சாமியின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. அவரது கழுத்து வரை விபூதி, கற்பூரம் மற்றும் வாசனை திரவியங்கள் நிரப்பப்பட்டிருந்துள்ளது. கோபன்சாமியின் உடல் ஆம்புலன்ஸ் மூலம் திருவனந்தபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. போலீசார் அதனை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். உண்மையிலேயே கோபன்சாமியின் மரணம் இயற்கை மரணமாக இருந்து அவர் வீட்டில் புதைக்கப்பட்டிருந்தால் அவரது உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்படும் என்றும், இயற்கைக்கு மாறான மரணமாக இருந்தால் அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சொல்லப்படுகிறது. இந்த விவகாரம் கேரளாவையே கிடுகிடுக்க செய்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.